கள்ளக்குறிச்சி அருகே பெட்ரோல் பங்கில் அளவு குறைவாக பெட்ரோல் வழங்கப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் இரவு நேரங்களில் பெட்ரோல் விற்பனையில் மோசடி நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்றும் பரவி வருகிறது. கள்ளக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த தமிழ் என்பவர் அந்த பெட்ரோல் பங்கில் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கிறார். ஆனால் சிறிது தூரத்திலேயே பெட்ரோல் இல்லாமல் அவரது வாகனம் நின்றுவிட்டது. இதனால் சந்தேகமடைந்த தமிழ் மீண்டும் சென்று பாட்டிலில் 1 லிட்டர் பெட்ரோல் நிரப்புமாறு கூறியிருக்கிறார். அப்போது இயந்திரத்தில் 1 லிட்டர் காண்பித்த நிலையில் பாட்டிலில் 250 மில்லி லிட்டர் பெட்ரோல் மட்டுமே நிரம்பி இருக்கிறது. தெரியல இன்னைக்கு எங்களுக்கு 100 ரூபாய்க்கு ஏமாத்துற மாதிரி இன்னைக்கு எத்தனை கஸ்டமர் அவங்க ஏமாத்திருப்பாங்க. இது இப்போ ஃபுல்லா எல்லாமே டோட்டலா ஷேர் பண்ணுங்க இல்ல என்னன்னு சொல்லி இல்ல இந்த பெட்ரோல் பங்க் லாக் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய டைம் சீட் நடந்திருக்கு கள்ளக்குறிச்சி. இதனால் அதிர்ச்சியடைந்த தமிழ் பெட்ரோல் பங்க் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். பெட்ரோல் பங்கில் மோசடியாக அளவு குறைத்து பெட்ரோல் விற்பனை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இல்ல நியூஸ் அவனுக்காக போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள இவங்க வந்து கேட்டா நான் தப்பா போட்டேன்னு திரும்பி போட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை தேவையில்லை. அதெல்லாம் கிடையாது.